பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஓடி போகலாமா? மாடு வைக்க போற வரீங்களா? 2400 ஸ்கொயர் ஃபீட். ஐயோ நம்ம மேட்ரு. அடுத்தது நம்மளே தான். ஏய் பைத்தியக்காரா, வந்த உடனே உன் சொந்த வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் தூக்கி போட்டு கடை வேலையை ஒழுங்கா பாடுறா. உன்ன தாண்டா இங்க பாடுறா. 3000 ரூபாய் பணம் வாங்கி 3 மாசம் ஆச்சு. இந்தா தர்ற அந்த தர்றன்னு சொல்லி இது வரைக்கும் காசு கொடுக்கவே இல்லை. இப்ப 4வது மாசம் பிறந்து 15 நாள் ஆச்சு. எப்படா பணத்தை கொடுக்க போற? ஏங்க கோர்ட்ல கேஸ் நடக்குது. கேஸ் முடிஞ்சதும் வீடு கைக்கு வந்துடும். வீடு வந்ததும் பணம் கை நிறைய வரும். வந்தா உங்களுக்கு கொடுக்காம நான் என்ன வச்சிருக்கேன் போறேன். முட்டாள்தனமா பேசுறீங்களே. வாங்கும்போது ஒரு பேச்சு, பணத்தை திருப்பி கேட்டா ஒரு பேச்சு. டேய் வட்டியை ஒழுங்கா மரியாதை இப்பவே கொடுக்கணும். அந்த வட்டிக்கு தான் இப்ப உங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். நல்லா எடுத்து சொல்லுங்க, காதுல விழுகிற மாதிரி. நீ தெரியாம பேசாத. வட்டியோட வட்டிக்கு தான் இவன் வேலை பார்க்கறான். டேய் வட்டி எனக்கு இப்பவே கொடுத்துரு. அசல வேணா பொறுமையை எப்பாவது கொடு. அசல் வாங்குற கொடுக்க மனசே வராது. வட்டி வாங்கிட்டே இருக்கணும். வட்டி கொடுக்கறதும் சாகாம இருந்துட்டே இருக்கணும். டேய் இந்த 1000 2000க்கெல்லாம் வட்டி வாங்கி சோறு தின்னா நீ செத்துள்ள கொண்டு போய் போறதுக்கு ஆள் இருக்காதுடா. நாரிச்சாங்காவே. செத்ததுக்கு அப்புறம் நார்னா என்ன, வாசனை அடிச்சு என்னடா? ஏய் வாழும் போது வாசனையாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ கண்டிப்பா கடன் கொடுக்க கூடாதுன்னு கை மேல அடிச்சு சத்தியம் வாங்கிட்டு எங்க அப்பா செத்து போயிட்டாரு. நான் அதையும் மீறி இவனுக்கு கடன் கொடுத்தேன். என் புத்தியே வா முருகா வா. வா முருகா வா. எக்கோ வா. ஆமா ஊர்ல விசேஷமா? கரகாட்ட சேதம் வேணுமா? ஒரு நல்ல உங்க முகத்துல முடிச்சிட்டு போலான்னு வந்து இவன் முகத்திரியா? டேய் என்ன பாத்துட்டு போலான்னு வந்தியா? அங்கிருந்தே பாத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் தூரமா இருந்து பார்த்தா உனக்கு கண்ணு தெரியாதா? கிட்ட பார்வையா? கிட்ட பார்வை இல்லையப்பா, சுட்ட பார்வை. இவனு மாட்டிக்கிட்டான். ஏய் அனாவசியமா என் தொழில தலையிடாத. உன் தொழில நான் குறுக்கிடுறேனா? வெட்டியா என் கடையில வந்து உட்காந்துட்டு போன் எடுத்து வச்சுட்டு அங்க நல்லா இருக்குது இங்க நல்லா இருக்குது, ஏக்கரா 4 லட்சத்துக்கு போகுது, ஒரு கிரவுண்ட் 1 கோடிக்கு போகுதுன்னு வெறும் வாய் சவடால் விட்டு வில்லங்கமான இடத்த ஏமாந்தா இடிச்சு வாய்ந்த தலையில கட்டிட்டு புரோக்கர் கமிஷன் வாங்கல. அது தொழில் ரகசியம். உன்னை பேசி பிரயோஜனம் இல்லையப்பா. உன் பொண்டாட்டி ஆசை கொண்டு நிறைய இருக்குது. நீ இன்னும் பேசுவே, இதுக்கு மேலேயும் பேசுவே, அதுக்கு மேல மேல மேலேயும் பேசுவே. நீ போன நிறுத்து. அவன் கிடக்குறான். நீ வந்த விஷயத்த சொல்லு. அண்ணே அவசரமா 1000 ரூபாய் கொடுத்தோதுனே. 1ஆம் தேதி கொடுத்துறேனே. 1000 ரூபாய் இருக்காது. போய் சொல்லுடா. இந்த ஒரு முறை உதவி பண்ணுனே. 1ஆம் தேதி கண்டிப்பா கொடுத்துறேனா? இல்லனா 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி வாங்கிட வேண்டியதானே? வாய மூடுறா. பயப்படாதீங்கண்ணே, 1ஆம் தேதி கொடுத்துட்டு போயிடுறேனே. நான் எதுக்குப்பா பயப்படுறேன்? நீ வாழ்நாள் பூரா கடன்காரனா இருந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் அப்படி சொன்னேன். புரியுதா? ஆமா அந்த சைக்கிள் யாருது? என்னோட சைக்கிள் தானே. அப்படின்னு சரி, 1ஆம் தேதி வரல உன் சைக்கிள் இங்க இருக்கட்டும். நீ பணத்தை திருப்பி கொடுத்துட்டு உன் சைக்கிள் எடுத்துட்டு போ. சரிண்ணே சரிண்ணே. 1 2 3 4 5 6 7 8 9 இந்தா 9 100 ரூபா நோட்டா இருக்கு. திருப்பி கொடுக்கும்போது 10 100 ரூபா நோட்டா கொடுத்துட்டு உன் சைக்கிள் எடுத்துட்டு போ. 1000 ரூபாய் நோட்டை ஒரே தாளா கொடுத்தா வாங்க மாட்டியா? என்னங்கடா இது கணக்கு? போ போ, உனக்கு நல்ல நேரம். டேய் உனக்கு சரி பிடிச்சிச்சா? கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு உதவி செஞ்சா உனக்கு பிடிக்காத? டேய் நீ கஷ்டப்படுறவனுக்கு உதவி செஞ்சா எனக்கு பிடிக்கும். ஆனா அதையும் விட்டு வாங்குறவாரு அதான் எனக்கு பிடிக்காது. பணம் என்ன சும்மாவா வருது? இரு என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு பணம் வேணும்னு என்கிட்ட வருவில்ல, அப்ப வச்சுக்கிறேன். அப்பா உங்கள்கிட்ட கடனே வாங்க மாட்டேன்ப்பா. ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்கிட்டு சொத்தையெல்லாம் இழந்துட்டு பத்திரமா வச்சு எண்ணிட்டு இருக்கான் பாரு ஒரு பைத்தியக்காரன். என்ன பைத்தியாரன் சொன்ன குத்தியா போட பைத்தியாரன் சொல்லப்பா. எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம்னு ஒத்துக்குது? சைக்கிளை தொடச்சு சுத்தபத்தமா வச்சிருக்கானுங்களா? எவ்வளவு மண்ணோட இருக்குது பாரு. இவனே அழுக்கு மூட்டை அழுக்கு தொடக்கிறது. இது என்ன மட்கால் என்னமோ எழுதி இருக்குது? வீரகாளி வீரகாளி அம்மன் துணை. அம்மா உன் துணை இருக்கிறதுனாலதான் அடிக்கடி அடமான பொருளா வந்து என் கடையில குவியுது. POLICE அப்படின்னா பாலிஸ். போலீஸ் பாலிஸ் இல்ல, போலீஸ். போலீஸா? அங்க பாரு. டீ கடையில நிப்பாட்டி வச்சிருந்த சைக்கிள் எடுத்தாருந்தது யாரையா? தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. அப்ப ஏன் 1000 ரூபாய்? அங்க பாத்து தைடா. நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமா நீ பெரிய ஐஸ்வர்யா ராயி பாத்துட்டாலும். டேய் பேச்சு விட்டு வேலை பாடுறா. வா முத்தையா. வணக்கண்ணே. வா முத்தையா வா. என்ன கையில பெரிய பையோட வர்ற? 70 ரூபாய்க்கும் போயிட்டு வரேண்ணே. எனக்கு கொடுக்க போறியா? குடு இந்தாங்கண்ணே. வாசம் பலமா இருக்கு. பிரியாணிண்ணே. என்ன விசேஷம்? விழுதூர் மச்சான் கடை போட்டிருக்கான்ல, நீங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவீங்களா, அதான் ஆளுக்கு ஒரு பொட்டலம் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இந்த மணி தேங்க்ஸ். கொண்டா நீ திங்க மாட்டிய குடு.
இது என்ன பாட்டில்ல? ஏய் எப்பயா தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச? அண்ணே தேனுண்ணே சும்மா இருங்கண்ணே. மழை தேனு ஆ. உங்க பொண்ணுங்களுக்கு வெந்நீர்ல தினமும் காலையில கலந்து கொடுத்தீங்கன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும். நீங்க சாப்பிடாதீங்க, ஏன்? சின்ன பிள்ளை ஆயிடுவீங்க. போ தம்பி. இவனா சின்ன பிள்ளையாவா? இவன் பல சின்ன பிள்ளைகளை உருவாக்கிடுவானே. ஏ பைத்தியம், கத்திய உள்ள வை. லூசு லூசு. உன் துணியெல்லாம் தைச்சாச்சு? எல்லாம் சரியா இருக்கானே? இருக்கு இருக்கு. அப்ப நான் வரேண்ணே. அண்ணா வரேண்ணே. ரொம்ப நன்றி அண்ணே தம்பி. வரேன். உஷாரா இருக்கியா? ஓரம்போ ஓரம்போ முத்துக்கால வண்டி வருது. ஏ மாமா நல்லாக்கியா? பிரேக் பிடிக்கல, வேன் அடிக்கியா? இந்த நரம்ப இங்க எதுக்கு வர்றான்? என்னென்ன வில்லங்க பண்ண போறானோ? ஏ மாமா யோ, எப்படி இருக்கீங்க? என் மேல உனக்கு வெகு அக்கறை. அக்கறை இல்லாம நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? தாய் மாமனாச்சே. ஏ படி நல்லாக்கியா? என்ன பையிலோனங்கள் எப்படி இருக்கீங்க? நான் உனக்கு அங்கிளா? ஆமா. அங்கிளே குத்திடுவேன். ஊருக்குள்ள வந்தியா, வேலையை பாத்தியா, கிளம்பிட்டே இரு. ஏண்டா எத்தனை நாளைக்கு இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? உன் மாமன் தான் 3 பொண்ணுகளை பத்தி வச்சிருக்கான்ல, ஏதாவது ஒண்ணு தள்ளிட்டு போ. பாத்தீங்களா எங்கிட்டே வம்பு வளர்க்குறீங்களே. நல்ல சொன்ன பிடிக்காத. என்ன மாமா கூட இல்ல? ஒண்ணு இல்ல கூட தொடாத. ஒண்ணுல ஏன் கூட தர கூட மாட்டீங்க? என்னன்னா பாப்பேன். அது வேற ஒண்ணு இல்ல. என் பொண்ணுங்க புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதுல அதான் 2 புறா வாங்கி உள்ள வச்சிருக்கேன். ஓ அதான் ரொம்ப சாஃப்ட்டா ஏய், இருக்கு. புறாவை நசுக்கிட. ஏதோ பாட்டுல மாதிரி தென்படுது. ஐயரா. ஓ அதுவா? அது வேற ஒண்ணு இல்ல. வீட்ல எலி தொல்லை ஜாஸ்தியா போயிடுச்சுல, அதுகளை கொல்றதுக்காக எலி பாசான வாங்கி வச்சிருக்கேன். அதுதான். ஓஹோ. முத்து, என்ன? அப்பாடா தப்புச்சேன். எங்க என்ன கிடைக்கும்னு அலையறாங்க. கூடையில பிரியாணியும் தேனும் இருக்கு. என்னது பிரியாணியும் தேனுமா? ஆமாண்டா, கல்யாணம் ஆனா வலுவும் தெம்பு வேணும்ல. வலுவுக்கு பிரியாணி, தெம்புக்கு தேனு. போட்டடி. ஹாட்லே போட்ட வேண்டியதான். மாமா என்ன? நான் வீட்டுக்கு தான் போறேன். ஓ. கூட கொடுத்துட்டா. உனக்கு அந்த சிரமம் வேண்டாம். போகும்போது நானே எடுத்துட்டு போய்க்கிறேன். ஏய், நீ ராத்திரி தானே போவே? சைக்கிள்ல போறான், விரசலா போறான், கொடுத்து விடு. வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய்க்கிறேன். அட கிறுக்கனா இருக்கியே, என்னைக்கு இருந்தாலும் வீட்டு மாப்பிள்ளையா போறாங்க, நம்பி கொடுத்து விடு. ஏய், எடுத்துட்டு போப்பா. நீ நேரா வீட்டுக்கு தானே போற? பின்ன ஜாக்கிரதையா கொண்டு போகணும். இடையில எங்காவது திறந்து பாத்துறாத. சரி மாமா. என்ன அங்கிள் மறுபடியும் அங்கிளா? எப்படி ஆக்கப்பட்ட பாத்தீங்களா? என்ஜாய், ஜாலியா இரு. எனக்கு ஒரு மகன் இடிக்காத. பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். கணக்கொரு பாதையை வகுக்காமலே என்னை போலவே ஆட்டையை போடுவான். கூட வெயிட்டா இருக்கு. ஓட்ட சைக்கிள் கொஞ்சம் அப்படியே பிடிக்கிறதுக்கு முன்னாடி வாசம் மூக்க தூக்குதே. வச்சு ஊர்ந்து. நல்ல வேலை எவனையுமே காணும். ஒரு கோட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். வாங்கிக்கலாம் போயிட்டமே. நல்லா இருக்கு. நல்ல நாட்டுக்கோழிகள் இருக்கு. இப்படி சாப்பிட்டா தான் மாமா மகன் 3 கல்யாணம் பண்ணி 10 புள்ள பார்க்க முடியும். நல்லா தான் இருக்கு. நமக்காக வாங்கியிருக்கான். நமக்கு எல்லாம் பிடிக்கும். ஆனா முட்டையில் உள்ள மஞ்சள் கூறு மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் ஆண்டவன் செயல். என்ன மச்சனரே இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்க உட்காந்து சாப்பிட்டா நம்ம இல்லையா? ஓ பிரியாணியா? இந்த முட்டையில் உள்ள மஞ்சள் கூறு நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க. வாங்கி வாங்கி மெதுவா சாப்பிடுங்க. தொண்டவிக்கு செத்துற போறீங்க. வாயில நல்ல வார்த்தையே வராதா? முட்டையை கூட்டா வாங்கிட்டு போவையா? வாழை பாரு. போகும்போது கல்தடிக்கு வந்து செத்து போவாதப்பா. ஐயா வச்சுப்பா. உன்னை வச்சு வாழ முடியாம எங்க அண்ணன் ஏன் ஓடி போறான்னு இப்பதான் புரியுது. என்ன தெக்கறவரே? என்ன? மாப்பிளைய கூப்பிட்டு வீட்ல சாப்பாடு போடாம மரத்தடியில உட்கார வச்சு பிரியாணி போட்டிருக்கிய? நீ என்ன சொல்ற? ஆமா, மாப்பிளை எனக்கு கூட மஞ்சக்கரு கொடுத்தாரு. மாப்பிளை மனசு தங்கமான மனசு. என்ன போல வாழ்க்கை தான். அத நீ சொல்லாதடா. இருடா வரேன். கடிச்சு போட்ட எலும்பு இருக்கும், போய் எடுத்துட்டு வா போ. நான் போறதுக்குள்ள பிரியாணியை தின்னு தீத்துருவானோ? இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வரான். இவன் எப்படி தப்பிக்கிறது? நமக்கு தெரியாத ஐடியாவா? எலும்பை இங்கதான் உட்கார்ந்து எலும்பை கடிச்சிட்டு இருக்கானா? இருடா, இப்ப நான் வந்து உன் எலும்பை கடிக்கிறேன். ஐயோ, ஆசை ஆசையா சாப்பிடலாம்னு வாங்கி வச்சிருந்த பிரியாணியை தின்னு தீத்துட்டியா? தேன் பாட்டல் முழுசையும் குடிச்சு தீத்துட்டியா? டேய்
எந்திரா எந்திரா. யாரா எழுப்புறது? யமனா? யமன் இல்லடா, உன் மாமன். மாமாவா? மாமா நான் இன்னும் சாவலியா மாமா? எந்திரா முதல்ல. மெதுவா. என்னது சாகலையா? ஆமா மாமா, நான் சைக்கிள்ல வரும்போது கல்லு தட்டி கீழே விழுந்துட்டு மாமா. கூடல இருந்த போறா மறந்து போயிடுச்சு மாமா. எங்க நீ வேவன படியோன்னு பயந்து எலி பாசனத்தை எடுத்து குடிச்சிட்டேன் மாமா. நான் சாவ போறேன் மாமா, சாவ போறேன், என்ன காப்பாத்த. டேய் எங்கிட்ட என்ன கரையா விடுற? இனிமே தாண்டா நீ சாகவே போற. எங்க கல்லு? டேய் ஓடுறா. என்ன பிடிக்க முடியுமா? நின்னு பேசு. வயசு என்ன? என் வயசு என்ன? என்ன பிடிக்க முடியுமா? எந்த பக்கம் வந்தா என்ன பிடிக்க முடியாது. போயா கிளடா போயா. அட பாவி, இந்த பக்கம் ஓடுவான்னு நினைச்சா இந்த பக்கம் ஓடிட்டானே. ஓடுற வண்டி டேய், அடிக்கிற மாதிரி வண்டி. ஏமா ஐயோ முதுக்கிட்டானே. இப்ப திருடுறா. உள்ள வாயா வாயா, தண்ணிக்குள்ள வாயா வா. ஏண்டா எனக்கு தண்ணியில கண்டம் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு என்ன தண்ணிக்குள்ள கூப்பிடுறியா? அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். அதுவரை நான் இங்க தாண்டா இருப்பேன். நீ இருயா, நான் மீன் பிடிக்க போறேன் பாரு. ஐயோ எனக்கே தண்ணி காட்டிட்டானே. அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். அட பாவி, எங்க அக்கா மகன் அக்கறைக்கே போயிட்டானே. இருற உன்ன உன் மகன் 3 வண்டி நான் கட்டி 10 புள்ள பெக்கல. நான் உங்க அக்காவுக்கு பிறக்கல. என்ன அலமேலு பத்த வச்சுட்டியே அலமேலு? நான் எங்கடி பத்த வச்சேன்? உள்ளத சொன்னா பத்த வைக்கிறதுன்னு அர்த்தமா? சமந்தா ஃபாக்ஸ் மாதிரி 3 பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். ஒரு பொண்ணை கரக ஆட கூட்டிட்டு போடா முத்தையாங்கிறேன். உன் பொண்ணுக்கு கரக ஆட வரவே வராதுங்கிறான். என் பொண்ணுங்க கரக ஆடினா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். என்னடி உப்பு சப்பு இல்லாம சொல்ற? நல்லா அழுத்தமா சொல்லு, எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். என் பொண்ணுங்க கரக ஆடுறத நினைச்சு பாரேன், சும்மா நினைச்சு பாரேன். சூப்பரா இருக்கும். என் பொண்ணுங்க ஆடுற ஆட்டத்தை பாக்குறதுக்கு யாருக்கும் கொடுப்பனை இல்ல. டீயை கரெக்டா கொடுத்துறணும். சரிங்கய்யா. ஏய் சிஞ்சாமணி, என்னது? இந்த சாமான எடுத்து உள்ள வைடா. எல்லாரும் வயசுலயும் அடி. நீ எங்க உருப்பட போற? அண்ணே ஒரு 500 ரூபாய் கடனா கொடுங்க. முதலாளி மாவு பார்த்து போட்டு கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உன் கடனை கொடுக்கவே வக்கில்ல, அலையறான். ஏதாவது சாமான் வச்சிருக்கியா? எந்த சாமானும் இல்லண்ணே, நம்பிக்கை பேர்ல கொடுங்கண்ணே. நம்பிக்கையா? உன்னெல்லாம் எப்படிமா நம்புறது? ஏதாவது சாமானத்து மேல தான் நான் பணம் தருவேன். யோ சாமான் அலைஞ்சா நான் எங்கேயா போவேன்? நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை வாயா. ஓ, எதுவுமே கொடுக்காம உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன இழுச்சு வாங்கினாடி? ஆமா, சாமான கொடுத்துட்டாங்க. என்ன நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. இந்த பக்கமா எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும். டெய்லர் கிட்ட கேட்டேன், இல்லன்னுட்டாரு. எதுக்கு? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும். அப்படியா? நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்களா? சூனா பாடாட்டுறது தானா பணம் வந்துடும். கொண்டா என்னத்த காலத்தான கேட்டேன், அதுக்குள்ள பாரு. கொண்டா இந்த பணத்தை கையில வச்சுக்க, நான் சொன்னபடி செய்யணும், புரிஞ்சுதா? காரியம் முடிஞ்சோடனே பணத்தை கரெக்டா கிட்ட கொடுத்துடணும். என்ன வரட்டா? போயிட்டு வா. சூனா பணம் இப்ப பணத்தை கூட்டுப்பா. டெய்லர் 500 ரூபாய்க்கு சில்லறை கொடு. ஓ, வேற இடத்துல கடை வாங்கிட்டியா? ஆமா. என்ன வட்டி? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல வேணாம். அது கொடுத்தவங்களுக்கு மரியாதை இல்ல, வாங்கினவங்களுக்கு மரியாதை இல்ல. இந்தா சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க, அப்புறம் குறையுதுன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கு டெய்லர், நான் வரட்டுமா? வர்றையா? இங்க வாமா. சில்லறை வாங்கிட்டு 500 நோட்டு கொடுக்காம போறேன். என்னது பணமா? கிட்ட வாயே. நைட்டு வீட்டுக்கு வந்து பணம் கொடுக்க தெரிஞ்சுச்சா? நானு உன் வீட்டுக்கா? என்னமா சொல்ற? முதலாளி
இது எத்தனை நாளா டேய் தொலைச்சிருவேன். இது பாரியா, இதையே ஊருக்குள்ள சத்தம் போட்டு சொல்வேன், பரவாயில்லையா? என்ன சில்லுக்கு இப்ப வாங்க. யார வச்சிருக்கிற அழுக்க முடியாது. என்னங்க 500 ரூபாய், ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஆமா ஆமாவே போ. ஓஹோ, இதெல்லாம் உன் வேலை தானா? நல்ல வேலை. 1000 ரூபாய்க்கு சில்லற கேட்கல, 500 ரூபாயை சொலையா அடிச்சுட்டு போயிட்டாலே பாவி. டேய், நேற்று ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? காசு பணம் ஒண்ணுமே கொடுக்காம வந்துட்டியாமா? அவ சொன்னாங்க. அப்படியா? ஆமா, சொல்லிருப்பா. நீ சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லிருப்பா. இவன் முடிச்சுக்கிட்ட ஏதாவது ஐடியா பண்ணணுமே, அப்பதான் இவன் அடங்குவான். என்ன மாமா இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். உல்லாசமாகவே உலகத்தை ஆளவே மாப்பிள்ளையாகவே. என்ன ஜவனாண்டி, என்ன மாமா? பகல்லே பவர்ல இருக்க மாதிரி இருக்குது. ஆட பவராது கேவராது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எப்ப பாரு உரசதை பத்தி உரசுரா இருந்து நாங்களும் வருவோம்ல. சும்மா இருங்க மாமா. நான் வரட்டுமா? உரசு அந்த உரசு இல்ல, கிளாஸ் உரசு, கிளாஸ். அப்புறம் பட்டு சட்டை பட்டு வீட்டுல பளவளப்பா இருக்காப்ல சிவனாண்டி. நாங்களும் பளவளப்பா இருக்குன்னு பாக்குறியா? எங்களுக்கும் புது துணி எடுத்து கொடுத்து அசைத்து விட்டாப்ல இல்ல பச்சையமா. வீட்டுக்குள்ள வாங்க மாமா. வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா சரி வரேன். மாமா. காந்திமதியம்மா வயித்துல இப்படி ஒரு பையன் சீட்டாட்டும் முடியுமா இருக்கான். ஓசியில வண்டி அடிச்சா எந்த வண்டினாலும் ஓட்டிட்டு திரியிறான். உன் மாமனை பத்தி தப்பா பேசுறோம், கோபப்படாதாயி. போயிட்டு வா தாயி, தாராளமா போயிட்டு வா தாயி. சனியை முடிச்சோம். சனி கிரகத்துக்கு போறக்க ஐடியா பண்ணலாம். வாங்க 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 வணக்கம். உட்காருங்கப்பா, உட்காருங்க. அப்புறம் போன காலம் என்னாச்சு பொண்ணு தர? 23ஆம் தேதி வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி. 24ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை. அன்னைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் முடிச்சிருவோம். முடிச்சிடலாம். ஆமா, உங்க பார்ட்டி சொன்னபடி அந்த 2% கமிஷன் கொடுத்துருவாங்க. என்னப்பா இது? அந்த 2% கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அது போதும். அந்த பாட்டுக்கு 1% கொடுத்துருவாங்க. ஆமாண்ணே, 1% கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டையும் சேர்த்துனா 30,000 பங்கு போட்டுக்கலாம். 3 பேரும் அதெல்லாம் கரெக்டா பங்கு போட்டுருவாங்க. உங்க பார்ட்டியை ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன் பொறுப்பா? அப்ப நான் கிளம்புறேன். அண்ணா வரேண்ணே. வாங்கப்பா. இப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, அதான் 30,000 ரூபாய் கமிஷனை சொலையா வாங்க போறிய. எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது, உனக்கு சந்தோஷமா இல்லையே. மத்தவங்க சம்பாதிக்கிறது உனக்கு பொறுக்காதே. அடி வைத்திருந்து 10 அடி அறியுமில்ல. என்னங்க, நான் போய் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, நீங்க எங்கேயாவது கேட்டு பாத்தீங்களா? கேட்கணும். மண்டபத்துக்கும் சொல்லியாச்சு, ஐயருக்கும் சொல்லியாச்சு. பெத்த பொண்ணுக்கு இது கூட செய்யலனா ஊர்ல கேவலமா பேசுவாங்க. நாம பெத்த பிள்ளைக்கு நாம தானே செய்யணும், வேற யாராவது செய்வாங்க? சொல்லிட்டீல, நான் ரெடி பண்றேன். போ போடி. என்ன செய்ய போறீங்க போங்க. வகையா மாட்டிக்கிட்டா. என்ன குழப்பத்தில் இருக்க? ஒண்ணு இல்ல, என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு வச்சிருக்குதுன்னு என் பொண்ணாட்டி வந்து சொல்லிட்டு போறா. அதுக்கு இது அரேஞ்ச் பண்ணணும், அதை அரேஞ்ச் பண்ணணும் சொல்லிட்டு போறா. குழப்பமா இருக்கு. ஆட உனக்கு தான் கமிஷன் 30,000 வரப்போகுது இல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? 30,000 24ஆம் தேதி வரும்பியா? 18ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு வச்சிருக்க, அதுக்கு என்ன பண்றது? மாட்டிக்கிட்டான். இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட வாங்கிக்க. நீ 24ஆம் தேதி திருப்பி கொடுத்தா போதும். நான் மாட்டி கிடக்குறேன். என்ன யோசிக்கிற? ஓஹோ, அடுத்தவங்கிட்ட கடன் வாங்க கூடாதுங்கிற உன் கொள்கை காத்துல பறந்துடுமேனு தயங்குறியா? ஏப்பா, ஆபத்து சமயத்துல உனக்கு நான் உதவலைன்னா அப்புறம் நானெல்லாம் ஒரு மனுஷனா? இல்ல உயிரோடு இருந்தது என்ன பிரயோஜனம்? ஓஹோ, வட்டி கொடுக்கணும்னு யோசனை பண்றியா? எனக்கு வட்டியும் வேணாம், குட்டியும் வேணாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வர்ற 24ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா உன் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுத்துருவேன். சம்மதமா? அட, இது சிரிக்கிறக்காக சொல்லப்பா, சீரியஸா தான் சொல்றேன். டே மணி, அந்த பத்திரத்தை அவர்கிட்ட கையெழுத்து வாங்க. இதாங்கண்ணே, 24ஆம் தேதி உங்களுக்கு பணம் வந்துருமில்ல, யோசிக்காம முதலாளிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் ஆக வேண்டியது பாருங்க. பயப்படா, கையெழுத்த போடுங்க, பாத்துக்கலாம். எப்படியோ உன் பக்கத்துல நானும் காஜா எடுக்க வந்து கொடுங்க. இந்த போட்டாச்சா? இந்தாடா பணத்தை கொடு. அப்படிங்கண்ணே, ரொம்ப நன்றி. நான் போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறப்பா. வச்சுமாப்பா. நீங்க யோசிக்காம போய் ஆக வேண்டிய பாருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் மணி, நீதான் பத்திரம் எழுதுறதுல கெட்டிக்காரனாச்சே. அந்த சேனாதிபதியை சிக்க வைக்கிற மாதிரி எழுதுறா. ஓ அப்படியா? எழுதுறேன், நல்லாவே எழுதுறேன். எழுது. டேய் ஜிஞ்சாமணி, அவனோட 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது உறுதிடா. ஆட்டத்துக்கு தயாரிட்டீங்க போல இருக்கு. ஏன்பா முத்தியா, எல்லா விஷயத்தையும் ஒண்ணுடாம சொல்லுவேன். இந்த அம்பக்கரத்தூர் போயிட்டு வந்த ஒரு விஷயமும் சொல்லல.
வைகாசி மாதம் 19ஆம் தேதி ப்ரோக்ராம் போகணும். ப்ரோக்ராம் கிடைச்சி சந்தோஷமான விஷயம் தானே, அதே சலிப்பா சொல்ற? ப்ரோக்ராம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தானே, ஆனால் அந்த ஊர் ஜனங்களை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட்வான்ஸ் பணத்தை கூட மனசு கஷ்டத்தோடு தான் வாங்கினேன். அட்வான்ஸ் வாங்கினதும் சந்தோஷமான விஷயம் தானே, இதில் என்ன கஷ்டம் புரியலையே? அந்த ஊர்க்காரங்க பொட்டாசி ஐப்பசியில் பெய்கிற மழையை நம்பி தான் நடவு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. மழை பெய்யல, விவசாயம் பாழா போச்சு. அவங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை. அந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்களாம் குடத்தை எடுத்துகிட்டு தண்ணிக்காக பக்கத்து ஊருக்கு போகிறாங்க. ஆம்பளைங்க எல்லாம் விவசாய வேலை பார்க்க முடியாமல் நெடுங்காட்டில் இருக்கிற பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கண்ணே. அந்த ஊர்ல நாம போய் எப்படி சந்தோஷமா கரகாட முடியும்? அதை தான் சொல்ல வந்தேன். ஊருக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. காளியாத்தாளுக்கு கடா வெட்டி ஒரு படையில போட்டு பூஜை பண்ண போறாங்களா. பூஜை முடிஞ்சதும் மழை வருங்கிறது அவங்களோட நம்பிக்கை அதானே? ஆமாண்ணே. முத்தையா, நீ கால்ல கட்டி ஆடுற சலங்க சத்தத்துல இடி இடிக்கும். நீ வேணா பாரு, நீ ஆடுற ஆட்டத்துல மழை கொட்டுன்னு கொட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சேனாபதி, இன்னைக்கு தேதி 24. நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய நாள். ஏன்டா ஆடு தலைக்கு பறக்கிற மாதிரி பறக்கிற? பணம் அலையாதடா. உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். உன் புத்தி எனக்கு தெரியாதாடா? இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே கமிஷன் காசை வாங்கிட்டு வந்து உன் மூஞ்சில தூக்கி எறிகிறடா. இந்த சந்தர்ப்பத்தை விட்டோம், அப்புறம் இவன் திமிர அடக்கவே முடியாது. சூடாப்பாடா, உன் போன கூட. ஏன் அங்க போன் இருக்குல்ல, காசு போட்டு பேச. அடே, உன் போன்ல வயசுல ராசியப்பா, அதனாலதான் கேட்டேன். இப்படி ராசின்னு சொல்லியே ஓசியில கிண்டிடுவிய. அழுக்கு மூட்டை கண்டன பேச. ஹலோ, நான் சேனாதிபதி பேசுறேன். ஆமா சார், நான் தான் சேனாதிபதி. அரை மணி நேரத்தில் பார்ட்டியோட நாங்க வந்துடுறோம் சார். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆமா, நாம அங்க வெயிட் பண்ணலாம். என்ன சார்? ஐயோ, நாங்க அங்க வந்துருவோம் சார். சரி சார், சரி 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 சார். என்னப்பா போனை வச்சிருக்கிற? முதல்ல போனை மாத்த. அழுக்கு மூட்டைக்கெல்லாம் போன முதல்ல கடையை மாத்துறான். முதல்ல உன்னை மாத்துறேன். டேய் சிஞ்சாமணி, என்ன விஷயம்? போய் போண்டா டீ சாப்பிட்டு வா. அது எனக்கா? நீ நினைக்கிறது நடக்காதடி. எனக்கே என்ன நம்பர்ல பேசியிருக்கான்? 9444101742. சேனாபதி, நீ மாட்டுனடா. ஆடா, நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உங்க நன்மைக்காகத்தான் இப்ப நான் போன் பண்றேன். சேனாதிபதி சொல்லி நீங்க வாங்க போறீங்களே ஒரு இடம், அதுல நிறைய பேய் பிசாசு இருக்கு. என்னது பிசாசா? ஆமாங்க, ஏற்கனவே விலை பேசின 2 பேருக்கு பேய் அடிச்சு நாக்கு தொங்கி செத்து போயிட்டாங்க. நான் சொல்றதையும் மீறி நீங்க அந்த இடத்த வாங்கினீங்கன்னா அப்புறம் உங்க நாக்கும் தொங்கிடும், உங்களுக்கு சங்குதான். யோசனை பண்ணிக்கங்க. யோ, பேய் பிசாசு இருக்கிற வீட்டை ஏமாத்தி எங்க தலையில கட்ட பாக்குறியா? நல்ல ஆளியாடி. வாங்க சார் போலாம். அதெல்லாம் நம்பாதீங்க சார். சேனாதிபதி, நீ அதோ கதைடா. ஏண்டா 6 மாசமா போராடியும் இந்த இடத்த விற்க முடியலையே. ஆளாளுக்கு கடை வாங்கி வச்சிருக்க மாடா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப கடன்காரர்களுக்கு என்ன பதில் சொல்றா? கொஞ்சம் முன்ன பின்ன முடிச்சுக்கலாம் சார். சார், பால் கரெக்டா ஊத்துங்கயா. ஆறப்படி பால், ஆறப்படி தண்ணி ஊத்துறீங்க. வாங்க ஐயா நீங்க. சூடா பாடா, பணத்தை வாங்கணும்னு முதல்ல முகத்துல வந்து எரியல. நான் சேனா பாடா இல்லடா, பாத்துக்கடா. அதையும் நான் பார்க்கத்தானே போறேன். நேத்தே தர்றதா சொல்லி 20,000 ரூபாய் கடன் வாங்கினாருங்க. இதுவரையிலும் தரல. எனக்கு உடனே பணம் வேணும். ஏன்பா சேனாதிபதி, பணம் இருந்தா கொடுத்துரு. பணம் கொண்டு வரலீங்க. எப்ப கொண்டு வருவேன்? அதெல்லாம் முடியாது. சொன்னபடி நடக்கணும். எனக்கு உடனே பணம் வந்தாகணும். நான் பணம் கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னது உண்மைதானுங்க. அந்த வீட்டை விட்டா கமிஷன் கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனா எவ்வளவு ஒரு பேமானி. அந்த வீட்டுல பேய் இருக்குது, பெசாது இருக்குது சொல்லி அந்த வீட்டை விற்க விடாம பண்ணிட்டானுங்க. எப்படியாவது அந்த வீட்டை வித்து கமிஷன் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அது வரைக்கும் சார் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க சார். அதான் ஒரு வாரத்துல பணத்தை திருப்பி தந்துருவேன்னு சொல்றான்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கப்பா. விட்டு கொடுத்து போங்க. அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. மனுஷனா பிறந்தா கை சுத்தம் வாய் சுத்தம் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்ணணுங்கிற? என் மாமனுக்கு இந்த பத்திரத்துல எழுதினபடி பணத்தை கொடுக்காட்டி இவர் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது. ஏப்பா விளையாட்டா சொன்னதுக்கே சீரியஸா எடுத்துட்டு பேசுறானே. நான் பணத்தை கொடுத்துருவேன், நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லப்பா. அவர் தான் பணம் தரேன்னு சொல்றாருப்பா, கொஞ்சம் டைம் தான் கூட. என் மாமனுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனுஷனா பிறந்தா மான ரோசம் முக்கியம். பணம் வாங்கின அன்னைக்கு எழுதி கொடுத்தபடி இவர் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி. உங்க மாமா என்கிட்ட விளையாட்டா கையெழுத்து வாங்கினதுக்கு என் சதையை வெட்டுவேன் சொல்றீங்க, நியாயமாடா? சிக்கலான பிரச்சனையா இருக்கே. விடாக்கண்டன் குடாக்கண்டனா இருக்காங்க. ஏப்பா அந்த பத்திரத்தை கொடு, என்ன எழுதி பாப்போம். இந்த படிச்சு பாருங்க. பத்திரத்தை நல்லா படிங்க, ஏன்னா இவங்க ஏமாத்துக்காங்க.
குறும்பூரை சேர்ந்த சேனாதிபதியாகிய நான் சூனாப்பானாவிடமிருந்து சொந்த செலவுக்காக ரூபாய் 20,000 கடனாக வாங்கியிருக்கிறேன். மேற்படி கடனுக்கு வட்டி கிடையாது. ஆனால் அவர் விதிக்கும் நிபந்தனைக்கு கட்டுப்படுவதாக உறுதியளிக்கிறேன். 24ஆம் தேதி நான் வாங்கிய பணத்தை திருப்பி தருவேன். தர தவறினால் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் 1/4 கிலோ சதையை மட்டும் வெட்டி எடுத்துக்கொள்ள என் முழு மனதுடன் சம்மதிக்கிறேன். இப்படிக்கு சேனாதிபதி. விளையாட்டா சொன்னது எல்லாம் இப்படி பத்திரத்தை எழுதி வச்சிருக்கீங்க. நியாயமாடா? ஆமா, பணத்தை வாங்கும் போது எதையும் யோசிக்காம கையெழுத்து போடுறது, அப்புறம் ஐயோ அம்மான்னு இப்ப நீ அலற போறியா இல்லையான்னு பாரு. போது நீயா சேனாதிபதியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். வெட்டு வெட்டு 1/4 கிலோ சதையை மட்டும் வெட்டு. மாப்பிள்ளை வெட்டு 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 வெட்டு. இரு, 1/4 கிலோ சதையை மட்டும் தான் வெட்டி எடுக்கணும். கூடுதலா வெட்டக்கூடாது. ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தப்படாது. மனசுல வச்சுட்டு வெட்டு. கரெக்ட். என்ன முத்தையா நீயும் கரெக்ட்னு சொல்ற? நீங்க தானே அப்படி எழுதி வாங்கிருக்கீங்க. ரத்தம் வராம சதை மட்டும் எப்படி வெட்டுறது? தெரியாது. நீ ரத்தத்தோட வெட்டி எடுப்பேன்னு எழுதலையே. ஐயோ, என் மாமன் கிட்ட நிலவாத போல இருக்க. இந்த கையில கால்ல எடுத்துக்கோ. கால் கீழ அரைக்கிற எடுத்துக்கோ. வெட்டா. நீ வெட்டா. சேனாபதி, உன் நாத்தம் பிடிச்ச சதை எனக்கு வேண்டாம். நீ பணம் கொடுத்தா போதும். எப்ப முடியுமோ அப்ப கொடு. நீயும் உன் பத்திரமும். ஐயோ, சதையை வெட்ட முடியாம போச்சு. சதையை வெட்ட முடியாம போச்சு. கத்திக்கு வழி இல்லாம போச்சு. போடா போடா. எல்லாரும் சேர்ந்து என்ன கவுத்துட்டாங்களே. எல்லாரும் சேர்ந்து கவுக்கல, ஒன்ன நீயே கவுத்துக்கிட்ட. பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்ல. என்ன பைத்தியம் இல்ல பைத்தியம் மாத்திட்டு போற? சர்டிபிகேட் வாங்கியிருக்கல? சர்டிபிகேட்டா? பர்த் சர்டிபிகேட்டா? இல்ல. டெத் சர்டிபிகேட்டா? இல்ல. வேற என்ன சர்டிபிகேட்டா? அண்ணே, எனக்கு பைத்தியம் இல்லன்னு சொல்லி டாக்டர் போய் சர்டிபிகேட் வாங்கியிருக்கல? அதெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்தாங்களே. அண்ணே, இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன இவன் பைத்தியம் இல்லையா? பைத்தியம் இல்லையா? இல்ல, டாக்டர் சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன். அப்படியா? டேய், காசு கொடுத்தா டாக்டர் பட்ட போய் வாங்கணும். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் உண்மைன்னு நாங்க நம்பணுமாடா? அதெல்லாம் இல்ல. டாக்டர்ட்ட போய் என்ன பைத்தியம் இல்லன்னு சர்டிபிகேட் வாங்க. சேனாபதி, பைத்தியத்திட்ட பேசிட்டு இருக்கீங்க. உன்னையும் பைத்தியம் நினைப்போம்ல. இவன் பைத்தியம் இல்ல. அட பைத்தியப்பா. இல்ல. ஓ பைத்தியங்கற. ஆமாங்க. எனக்கு பைத்தியம் சொல்லி நான் டாக்டர்ட்ட போய் சர்டிபிகேட் வாங்கிட்டேன். அது மாதிரி உங்களுக்கு பைத்தியம் இல்லன்னு யார்ட்டா சர்டிபிகேட் இருக்கா? 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 சொல்லுங்க, யா இருக்கா? ஐடியா. இங்க வா. இப்போ நம்ம ஊர்ல எம்ஏ, எம்எஸ்சி, டாக்டர், இன்ஜினியர்னு நிறைய பேர் பட்டம் வாங்கிருக்காங்க. அவங்க எல்லாம் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. நாங்க யாரும் காலேஜுக்கும் போகல, பட்டம் வாங்கல. எங்களுக்கும் யாரும் சர்டிபிகேட் தரலையே. சர்டிபிகேட் கொடுக்கவும் மாட்டாங்களே. உனக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்க? எனக்கு டாக்டர் கொடுத்தாரே. அது செல்லாது. அது சொல்லும். செல்லாது. நீ பைத்தியம் தான்டா. ஐயா பைத்தியம். அப்பா செல்லாதா? பைத்தியமா? ஜிஞ்சமணி, ஊரே உன்னை பைத்தியம் சொன்னாலும் நீ தொடர்ந்து என் கடையில வேலை செய்யலாம். கவலைப்படாம வாடா. உன் மாதிரி ஆளை விட முடியுமா? ஒரே கூத்தா இருக்கு. கூத்துத்தான். ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தை கூட்டிக் கொண்டு போய் என்னங்க பொண்ணுங்க மாப்பிள்ளை யாரையுமே காணுமே. நம்ம பொண்ணுங்க என்ன சாதாரண வயசா? அவங்கள சுமந்துட்டு வர்றதுக்கு அந்த கார் என்ன பாடுபடுதோ. அநேகமா அவங்க இறங்கினதுக்கு அப்புறம் கார் டயர்களை மாத்த வேண்டியது வரும். சும்மா இருங்க, உங்க கண்ணே பட்டுட போகுது. என்னங்க ஏதோ வந்துட்டாங்களே. வா வா வா. மாப்பிள்ளை எங்க காணோம்? இங்கதான் இருப்பாருன்னு. பாத்தியாடி, இப்பவே முந்தானையில் முடிஞ்சிட்டாளுங்க. பத்த வைங்க. அது உன் வேலையாச்சே. கற்பூரத்தை சொன்னாங்க. இங்க திரும்பி காட்டுங்க மாமா. கல்யாணம் கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் ஊருக்கே பேர் போன உல்லாச கல்யாணம். காசு போடுமாமா? காசு வர போடணுமா? 200 ரூபாய். அதையும் போட்டுருங்க மாப்பிள்ள. இது அட்டைக்கு உள்ள மாப்பிள்ள, என் பொண்ணுகளோட 6 கண்ணு கலங்காம பாத்துக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. அவசரமா போங்க மாப்பிள்ள, தைரியமா போங்க. எப்படி தூக்கிட்டு போறாங்க பாரு. வரும். என்ன ராத்திரி 10:30க்கு நல்ல நேரம் வருது. சாந்தி முகூர்த்தத்தை அப்பவே வச்சிடணும். ஒருத்தருக்கு 1/2 மணி நேரம்னு மாப்பிள்ளைக்கு டைம். 10:30 மணிக்கு ஒரு பொண்ணு அனுப்புனா 11 மணிக்கு இன்னொரு பொண்ணு மாப்பிள்ளைட்ட அனுப்பணும். அப்புறம்
அப்பப்போ மாப்பிள்ளைக்கு போசாக்கான ஜூஸ் நிறைய கொடுக்கணும். சரியா? சரி சைனாக்காரன். ஐயோ பழம் இழந்த பழம் இழந்த பழம் செக்க செவந்த பழம் பாட்ட போட்டு கமலா பாட்ட தூக்கி என்ன மாமாச்சு? பிஞ்சு கை பட்ட உடனே உசுறு போய் உசுறு வந்த மாதிரி ஆகி போச்சு. என்ன மாமா நல்ல நானதும் அவசரமா பேசுறீங்க. இப்ப என்ன பண்ணலாங்க? ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணலாம் மாமா. டான்ஸா? ஆடலாமே. பாட வந்த பயம் இது தேனாட்டோ இனிக்கும் பயம் இது கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணாள கண்டபடி கட்டிப்பூடிடா மாமா தூங்கிடாதீங்க மாமா. நிலா காயுது நேரம் நல்ல நேரம். மண்ணுல பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மண்ணுக்குள்ள போவாரோ. மண் தின்னும் இந்த உடம்ப மனைவி மாறுதின்னாரோ. என்ன பார்த்து பல்லு தெரியுற மாதிரி சிரிப்பியே மாமா. இப்போ பல்லுல ஈமைக்கிறேன் மாமா ஈமைக்கிறேன். சந்திரமண்டலத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே மாமா, இப்படி சட்டையா கிடக்குறியே. பட்டு வேட்டி பட்டு சட்டையில பகட்டாத்திருந்தியே மாமா. இப்போ பம்பர பாடு போயிட்டியே போயிட்டியே மாமா. நீ இப்படி அல்பாயுஸ்ல போவேன்னு தெரிஞ்சிருந்தா மாமா, நான் ராத்திரியே ரோஜாப்பூ மாலை கட்டி வச்சிருப்பேனே கட்டி வச்சிருப்பேனே. முத்தம் கொடுத்த வாயி அடுத்த நாளே பொழந்துருச்சு. காலையில எழுந்திருச்ச உடனே மாப்பிள்ளை காப்பி சாப்பிடணும்னு ராத்திரியே பாலை வாங்கி ஆசை ஆசையா காய்ச்சி வச்சிருந்தனே. அந்த வாங்கின பால உங்க வாயில ஊத்தும்படியா ஆயிருச்சே ஊத்தும்படியா ஆயிருச்சே. கட்டி பிடிக்கிறப்போ மெதுவா மெதுவான்னு சொன்னீங்களே மாமா, இப்ப நமுத்து போன மெதுவடை ஆயிட்டீங்களே மெதுவடை ஆயிட்டீங்களே. வாயும் வயிறுமாக்குவேன்னு நினைச்சனே மாமா, இப்ப நீயே வாய பொழந்துட்டியே வாய பொழந்துட்டியே. என் மேல சந்தன கட்டையா கடந்தியே சந்தன கட்டையா கடந்தியே. இப்போ கறிக்கட்டையா தீஞ்சிட்டியே தீஞ்சிட்டியே ராசு. மழை கூட வாடலையே வாடலையே. பொசுக்குன்னு இப்படி புதஞ்சு செதஞ்சு போயிட்டீங்களே மாப்பிள்ள. போகாம ஜோசியக்காரன் சொன்னா 3 வரை இப்படி ஒட்டுக்க கட்டி வச்சா புட்டுக்கிட்டு தான் போகும். வாங்கின 1000 ரூபாய்க்கு வட்டி கொடுக்க வக்கீல வாயார வந்துட்டான். இவன் ஒரு இத்த பையன். என்னப்பா பண்றது, மாமா செத்து போச்சு. கவலைப்படாதீங்க, அந்த பைத்தியார மணியை உங்களுக்கு கட்டி வச்சிடறேன். பைத்தியக்கார மணியவா? அவன் பைத்தியாரம் இல்லைன்னு சர்டிபிகேட் வச்சிருக்கான். சரிப்பா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைப்பா. அந்த பைத்தியக்காரன் வேண்டாங்க, உங்க அக்காவுக்கு தான் இன்னொரு பையன் இருக்கான்ல. உனக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு 18 வயசு தாண்டி ஆகுது. அப்பா பரவாயில்லப்பா, இப்பெல்லாம் வயசான பொம்பளைங்க சின்ன பசங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமாப்பா, மகாராஷ்டிரால கூட 70 வயசு 18 வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சான். பேப்பர்ல படிக்கிறதெல்லாம் வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்னு பாக்குறீங்க. சரி, முயற்சி பண்றேன். என்னப்பா முயற்சி பண்றேன்னு சொல்றீங்க? உங்களால முடியும்.
முடியும்பா முடியும்பா என்னால முடியுமா? ஆனா வரப்போற மாப்பிள்ளையால முடியுமான்னு தான் யோசிக்கிறேன். அவனும் என்ன மாதிரி வாயை பழக்க வேண்டியதா?